கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினாலே உன்னை போஷித்தார் என்று சொல்லி இந்த வசனம் மன்னாவினாலே போஷித்த காரியத்தை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை மன்னாவினாலே யாரும் அறியாத ஒரு புதிய ஒரு உணவினாலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் திருப்திப்படுத்துகிறதை பிழைக்க வைக்கிறதை இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது. இதே வசனத்தை மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அவரை சோதிக்கும்படியாய் வந்தவனிடத்திலே அவர் தைரியமாய் சொல்லுகிறார். இப்படி எழுதி இருக்கிறதே, நீ இந்த கல்லை பார்த்து அப்பமாக்கி சாப்பிடு என்று சொல்றியே அப்படின்னு சொல்லி, அப்படியாக இந்த வேளையில கூட ஆண்டவர் அவருடைய வார்த்தையினாலே நம்மளை பிழைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அதை செய்து கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஏற்ற சமயத்துக்கு வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையினாலே நம்மளை பிழைக்க செய்து கொண்டு இருக்கிறார். ஆமே. ஆதி மனுஷனாகிய மனுஷனை படைத்து அந்த மனுஷனுக்குள்ளாக ஆண்டவருடைய ஜீவனை ஊதினபடினாலே அவன் ஜீவாத்மாவா ஆகிறான். ஆனாலும் அவர் விரும்புகிறபடி அவருடைய ரூபத்தின்படியும் அவர்களுடைய சாயலின்படியும் அவர் இருக்கிற அந்த மகிமையின்படியே நம்மளை மனுஷரை படைத்திருக்க மனுஷன் என்ன பண்றாங்கன்னா மகிமை இழந்தவர்களாய் மாறி விடுகிறார்கள். அப்போ முதலாவது மனுஷனுக்கு தன்னுடைய சுவாசத்தை ஊதி ஜீவனடைய செய்தார். பாவம் செய்து மரித்து பாவத்திலே மரித்து கிடக்கிற மனுஷர்களை இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய இரத்தத்தை கொண்டு நம்மளை மீட்டெடுத்தவராயிருக்கிறார், ஜீவனை கொடுத்தவராயிருக்கிறார். எப்படி என்றால் அந்த மன்னாவாகிய அந்த வார்த்தையா இருந்த கிறிஸ்து இந்த உலகத்திலே பூமியிலே பிறந்து மனுஷனுடைய பாவத்துக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமே. அப்போ ரத்தத்துலதான் உயிர் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அந்த ரத்தத்தை நமக்காக சிந்தி மனுஷனை மீண்டும் அவன் ஆவியின் மனுஷனிலே உயிரடைய வேண்டும் என்பதற்காக அவருடைய உயிரை கொடுத்து நம்ம உயிரை மீட்டார் அல்லவா. அதனாலே அவருடைய உயிரோடு நம்ம உயிரை கலந்திருக்க பண்ணிருக்கிற தேவன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படி என்றால் நாம் சுவாசிக்கிற சுவாசமும் நமக்குள்ளாய் இருக்கிற இரத்தமும் அவரிடத்திலிருந்து வந்தவைகள். ஹல்லேலூயா. அதனாலே நாம் அவருடைய உயிராய் இருக்கிறோம், நமக்கு அவர் உயிராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒன்றுக்கும் உதவாத இருக்கிற பாதியிலே விட்டு செல்லுகிற உறவுகள், மிகவும் பிரியமான உறவுகள் இருந்து அவங்கள பார்த்து நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா இவங்கதான் என் உயிர், இந்த பிள்ளைதான் என் உயிர்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனா அதெல்லாம் நிரந்தரம் இல்லாத உயிர்களா இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவனுக்குரிய உயிரை தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். அவர் எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அதனால்தான் யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அதே போல தாவீது யோனாத்தானை தன் உயிரை போல சிநேகித்தான். ஆனா பாதியிலே யோனாத்தான் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆனால் இன்றைக்கு நம்மை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக ஆபிரகாம் தன்னுடைய மகன் இஸ்மவேலுக்காக வேண்டுதல் செய்கிறார். உடைய சமூகத்திலே இஸ்மவேல் பிழைப்பானாக என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியாக வேண்டுதல் செய்யும் பொழுது அவன் என்ன பண்றான்னா பிழைக்க செய்கிறார். நம்ம பிள்ளையை பிழைக்க செய்து பெரிய ஜாதியாக்குவேன்ப்பா அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ஆமே. நம்மளையும் இன்னைக்கு பிழைக்க செய்து பெரிய ஜாதியாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வேளையிலும் கர்த்தருடைய இந்த வார்த்தைக்கு ஏற்றது போல ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. என் உயிரான இயேசுவே
என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இணைக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இணைக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே இசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் நல்ல மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் நல்ல மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான இயேசு. என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியாக அவரிலே நம்மளை பிழைக்க செய்திருக்கிறார். நாமும் அவருக்குள்ளாய் நிலைத்திருந்து அவரை என்றென்றைக்கும் துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இதை கேட்கிற யாவரையும் உயிரடை செய்து மீட்பை பெற்று தருவாராக.